நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு 2025 கடைசி மாசம் டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போலாமா? சரி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசின்னு எந்த கன்சல்டிங் வந்தாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, ஆன்லைன்ல வந்தாலும் சரி, முதல்ல கேட்கறது என்ன தெரியுமா? என்ன மேடம் மறுபடியும் ஜென்ம சனி வந்தாச்சு, வக்ரமடையும் போது பரவாயில்லன்னு இருந்தது, அப்பான்னு இருக்கு மேடம்னு கேக்குறீங்க. சரி, கவலையே படாதீங்க. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, 6ஆம் வீட்டுல உங்களுக்கு கேது இருக்காரு. கேது 6ஆம் வீட்டுல இருக்கும் போது அனைத்து விஷயத்தையும் உங்களுடைய ஞானத்தால் சூப்பரா நீங்க சரி பண்ணிடுவீங்க. சிக்காம மட்டும் நீங்க பாத்துக்கோங்க வீணான பிரச்சனைக்குள்ள. அது என்ன வீணான பிரச்சனை அப்படின்றது நான் சனி வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்றது நான் தனி பதிவை கொடுத்திருக்கேன். அதை நீங்க பார்த்து அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவா கேட்டுக்கோங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுல எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களோட 25 வருஷம் நட்பு பெற்ற ஒருத்தரா இருந்தா கூட, அவங்க உங்களோட ஒர்க் பண்றவங்களா இருந்தா கூட, இப்ப நீங்க செக் அவங்க எழுதி வரும்போது கண்டிப்பா கரெக்டான ஜீரோஸ் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி நம்ம இந்த காலம் இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் போடுவோம், ஆனா நம்ம எழுதுவோம் இல்லையா 1,22,500 அதை எழுதியிருக்காங்களா, யாருக்கு இது போகுதுன்றது நோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் இத்தனை நாள் எடுக்காத அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி செக் போகும். அப்ப மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணும்போது ஓகே ஓகே சார் கொடுத்துருங்க சார் அப்படின்ற வேகம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், அவர் சொல்றதை முழுக்க கேட்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் அது 12 லட்சமா 1,20,000 சோ இந்த மாதிரிதான் நீங்க எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான டூல் நிதானம் நிதானம் நிதானம். ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது நடப்போட ஆரம்பிச்சாச்சு. மேலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு மிதுனத்துக்கும் வந்துடுவாரு. சோ உங்களை பார்க்கறது அப்படின்றது மிதுனத்துக்கு வரும்போது கிடையாது. அப்படி இருக்கும்போது வழிகாட்டுபவர் கூட தப்பு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. புது நண்பர்கள் யாராக வந்தாலும், புது ஃபேன்சியா உங்களை சொல்றாங்க, சார் இது மட்டும் நீங்க முடிச்சு கொடுங்க, ஜென்ரலி நான் உங்களுக்கு 1% தான் கொடுத்துட்டு இருந்தேன், நான் 10% கொடுக்குறேன் சார் அப்படின்னா, ஏன் இவன் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நீங்க கண்டிப்பா வைக்கணும். சோ அப்போ உங்க நெற்றிக்கண் திறந்த மயமா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க எங்க கால் வைக்கும் போதும் வலிக்கு விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ வயதினரா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க நல்லா பாத்ரூம் எல்லாம் கழுவி செஞ்சு ஸ்கிட்டா கூடிய டைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல எப்படி நடக்கணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவா நீங்க இருங்க. நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது கண்டிப்பா வயதானவர்கள் ஒரு நிமிஷம் நீங்க பெட்ல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி தலை சுத்தி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வயதினரா இருந்தாலும் கீழே விழுறதுக்கு, அடிபடுறதுக்கு, பிராக்சர் ஆறதுக்கு, அதே மாதிரி சுளுக்கு வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உணவு முறையில நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தலையில அடிப்படாம நீங்க பார்த்துக்கணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நல்லா தூங்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்டா ஃபுட் எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மீன ராசி அப்படின்னாலே நீங்க எல்லாருக்கும் போய் வேண்டி 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 ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய சுய குணத்தை மாத்திக்கவே முடியாது. ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுக்கணும். டக்குன்னு உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போய் அங்க பேங்க் மேனேஜர்கிட்ட போன உடனே பேங்க் மேனேஜர் முன்னாடி ஷூரிட்டி இவர் போட்டுருவாருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டானே பாவம் இல்ல அவன் அப்படின்றது பண்ணீங்கன்னா இப்ப மாட்டிக்குவீங்க. தயவு செஞ்சு கடன் கொடுத்தலும் வேண்டாம். நீங்க கொடுத்த கடனை இப்ப கேட்டா பிரச்சனையும் உங்களுக்கு ஆயிடும். அதே மாதிரி உங்களுடைய நகை இதெல்லாம் இரவல் கொடுக்கறது அப்படின்றது கூடவே கூடாது. மத்தவங்களுடைய நகையை நீங்க இரவல் வாங்கறதும் கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சோ எதெல்லாம் நீங்க அலர்ட்டா இருக்கணுமோ அதெல்லாம் நீங்க அலர்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ற இடத்துல எல்லாம்
நீங்க ஓகேப்பா நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னா அப்ப அந்த சீக்ரெட்னால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஏன் ஆபீஸ்லயே வந்து ரொம்ப பாவம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அல்லது கோவொர்க்கருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அதனால இந்த அர்ஜென்ட்டான ஒர்க்கை உங்களை அவர் முடிச்சு கொடுக்க சொல்றாரு அப்படின்னா தாராளமா முடிச்சு கொடுங்க. ஆனா அவர் எங்க இருக்காரோ அங்க போய் அந்த ஃபைல் அவர் தான் பண்ணதா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியலுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிடுங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நான் ஃபினிஷ் பண்ணேன், ப்ளீஸ் நீங்க ரீசெக் பண்ணிட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லணும். சின்னதா நீங்க வேற யாரையாவது வேலைக்கு சேர்த்து விட்டா கூட அவங்க பண்ற தப்பு உங்களோட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நல்லதே பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும், அதான ஹியூமனிட்டி. பட் அங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களை வேலைக்கு சேர்த்துட்டு பாருங்க நீங்க கேட்டீங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், பட் நீங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் ரிஸ்க்ன்றது உங்களோடது அப்படின்றத தெளிவா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பயம் பாதிப்புல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனோட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா நீங்க இல்ல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி நீங்க யாரோட நீங்க வந்து ஒரு பண்றீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஷர்ட் எடுக்க போறீங்கன்னா கூட அந்த ஷர்ட் எடுத்து போடுறவனுக்கு உங்களோட நீங்க என்ன சொல்றீங்களோ அது சிங்கே ஆகாது. அப்ப நீங்க டைம் எடுத்துக்கணும், நிதானமா ப்ரொசீட் பண்ணணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்குமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க, நீங்க வந்து ஓகே சார் முடிஞ்ச அளவு பண்றேன், ஆனா அவர் வந்து 30 நாள்ல பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு, நீங்க வட்டி வந்துடுறீங்க, நீங்க தான் சொல்லிட்டீங்கன்னு. ஆனா அவங்க டேக் ஃபார் கிராண்டட்னு எடுத்துட்டு 30th டே நீங்க முடிக்கலையான்னு சொல்லி உங்களை ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க, சார் 30 டேஸ்க்குள்ள முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவு பண்றேன், பட் ஸ்டில் ஒரு 20th டே நான் அப்டேட் பண்றேன் சார், முடியுமா முடியாதான்னு. அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் எனக்கு ஜாஸ்தியா கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா இதை காரணமா வச்சு உங்களுக்கு வேலை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெகுலரா உங்களுக்கு பிசினஸ்க்கு கொடுத்த ஆர்டர்ஸ் அவங்க கொடுக்காம கட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தப்பான புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திக்க நேரிடும். கோபம்ன்றது இப்ப தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். அண்ட் மேலும் தான தர்மம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு டெய்லி நீங்க போயிட்டு உங்களுடைய நித்திய காரியங்களை கேட்கறது செய்யறது சூப்பர். அதே மாதிரி விநாயக பஞ்சரத்னம் கேட்டுட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வருடம் ஒரு முறை இந்த ஜென்ம சனி பாத சனி எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் கும்பிட்டுட்டு அங்க ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அருகம்புல் உங்களுடைய வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி உணவுல அதிகமா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. நிதானம் நிதானம் நிதானம்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா பல விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். திருமணம் அப்படின்னு வரும்போது இந்த காலகட்டத்துல வெயிட் பண்ணவும் முடியாது அப்படின்னா கண்டிப்பா திருமண பந்தத்துக்குள்ள போங்க. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வெறும் 10 பொருத்தம் பார்த்தோம் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். அந்த காலத்துல 10 பொருத்தம் பார்த்தாங்க, அப்ப அவங்களுடைய என்ன அலைகளே வேறையா இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா 10 பொருத்தம் மட்டும் என்னைக்குமே பத்தாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்ட பொருத்தம் பார்க்கணும், பாவ சமயம் பார்க்கணும், தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கோச்சாரத்துல கூடாத கிரகங்கள் நடப்படும் போது அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குமான்னு பார்க்கணும். இத்தனையும் பார்த்து பொறுமையா நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் நீங்க ப்ரொசீட் பண்ணாலும் நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பேரண்ட்ஸுக்கு பிடிக்காம, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணாம, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ எதுலையுமே பொறுமையா நீங்க செயல்படணும். புதுமண தம்பதிகளா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு ஒரு 2 மாசத்துல முடிவெடுக்கிறது, 6 மாசத்துல முடிவெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்றது தெளிவா உங்க லைஃப் பார்ட்னரும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பர்சனுமே வந்து தன்னை நம்பிதான் கல்யாணத்துக்குள்ள போகணுமே ஒழிய மத்தவங்க இப்படி இருப்பாங்கன்றது நம்பின்றது கிடையாதுன்றது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். சோ எல்லா விஷயத்திலையும் காஷனா இருந்து குரு அருள் பெற்று உங்களுக்கு பிடிச்ச சாய்பாபாவா இருக்கலாம், சங்கராச்சாரியாரா இருக்கலாம், பெரியவாவா இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், எந்த ஒரு குருவையுமே நீங்க கையில பிடிச்சிட்டு அவர்
நித்தியமா அவருடைய பாடல்கள் பாடி குருனுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு காப்பு போட்டுட்டு ரிஷிகள் சித்தர்கள் கோயிலுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆசீர்வாதத்துடன் செயல்படும் போது நிச்சயம் வெற்றி பார்க்கலாம். சூப்பரான குணமுள்ளவங்க மீனம். சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.